பழம்பெரும் காலத்தில் பூமியின் பல பகுதிகளில் அடக்க முடிந்த துன்மார்க்கர்கள் தலை தூக்கின. ஒரு நாள் பரசுராமர் தவம் செய்து கொண்டிருந்த போது அலைகளின் இசை போல் ஒருவித கர்ம சின்னம் அவருக்கு தோன்றியது. அப்போது அவர் பெற்ற தெய்வீக உத்தரவு என்னவெனில் கோடாலியை வீசினார். பரசுராமரின் கோடாலி வானத்தை சென்று ஊரறுத்து கடலின் மத்தியிலிருந்து கடல் பின்னடங்கி மெதுவாக நிலம் வெளிப்படத் தொடங்கியது. அலைகள் பின்வாங்கும் போது எழுந்த புதிய பச்சை பரப்பை பார்த்து பரசுராமர் மகிழ்ச்சியடைந்தார். பரசுராமர் அங்கு பல நதிகளை உருவாக்கினார். நீர் ஓடும் ஓசைகள் அதனால் பரசுராமர் அந்த பகுதியில் பழங்காலத்தில் வாழ்ந்த நம்பூதிரி பிராமணர்களை அழைத்து வந்து இந்த நிலத்தில் குடியமர செய்தார். அவர்கள் யாகங்கள் செய்து நிலத்தை புனிதமாக்கினர். மக்கள் அங்கு விவசாயம் செய்து கலைகள், மருத்துவம், இசை, நடனம் என்று பல துறைகளிலும் சிறந்து விளங்கத் தொடங்கினர். மனதில் கொண்டு இயற்கையை நேசித்து பண்பாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமையை நினைவில் வைத்து வாழுகிறார்கள்.